இப்ப தமிழ்நாட்டுல பிரச்சனை இதான். இப்ப விஜயை வந்து சிபிஐ விசாரிக்குதா விசாரிக்கலையா இதே பிரச்சனை. அண்ணாமலை யார் அந்த சார் என்று சொன்னதா இப்ப வந்து மக்கள் கேட்கிறாங்க. இப்ப மக்களுடைய பிரச்சனை என்ன? எஸ்ஐஆர், அந்த வாக்காளர் பட்டியலுடைய தீவிர சிறப்பு திருத்தம், சிறப்பு தீவிர திருத்தம். இது எதுக்கு? எத்தனை கேட்கிறாங்க. மக்களுடைய அச்சத்தை போக்கணுமா வேணாமா? இன்றைக்கு கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தேர்தல் ஆணையம் இந்த நீதிமன்றத்துல ஒரு மெமோ சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல என்ன அச்சப்பட வேண்டாம், பயப்படாதீங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா நடக்கும். அதுதான் எங்களுக்கு தெரியும் எப்படி பெர்ஃபெக்டா நடக்கும்னு. எப்படி பெர்ஃபெக்டா நடந்துச்சு. தீவிர திருத்தம்ங்கிற பெயர்ல மகாராஷ்டிரால எப்படி எல்லாம் தில்லு முள்ளு பண்ணாங்க என்பதை ராகுல் காந்தி, உத்தவ் தாக்கரே புட்டு புட்டு வச்சாங்களா இல்லையா? ஒவ்வொரு விழாவாரியாக சிவசேனா மக்களுடைய அங்க தொண்டர்களுடைய வாக்குகள் எல்லாம் திருடப்பட்டது. தேசியவாத காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டிய இடத்துல எல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது நிரூபிச்சாங்களா இல்லையா? அது போல பாத்தீங்கன்னா கர்நாடகாவில ஒரு வீட்டுல வந்து 180 ஓட்டு, ஒரு வீட்டுக்குள்ள 180, 10க்கு 10 ரூம்ல ஒரு 180 ஓட்டை கள்ள ஓட்டு சேர்த்தாங்களா இல்லையா? இதான் அவங்க எஸ்ஐஆர். மக்கள் இதுக்கு கேட்கிறாங்க, பதில் சொல்லணுங்க. எஸ்ஐஆர் பத்தி பேசணுங்க. இப்ப சிபிஐ விசாரணை, அண்ணாமலை யார் அந்த சாரு, யார் அந்த எஸ்ஐ சார் மேட்ரு இல்ல, எஸ்ஐஆர் தான் மேட்ரு. எஸ்ஐஆர் சார் அந்த மேட்ரு இல்ல, இப்போ எஸ்ஐஆர் தான் மேட்ரு. சாருக்கும் எஸ்ஐஆருக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். சரியா? அதே மாதிரி 65 லட்சம் பேரை காவு கொடுத்திருக்கிறீங்க எங்க? பீகார்ல. அதுக்கு கேட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு வழி இல்ல. அப்ப அதே போலத்தான் தமிழ்நாட்டுல செய்வீங்களா? எஸ்ஐஆர் உடைய அந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம், சிறப்பு தீவிர திருத்தம்ன்ற பேர்ல பீகார்ல செஞ்ச மாதிரி தமிழ்நாட்டில் செய்ய போறீங்களா? எதற்கு நீங்க சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு கேட்ட மாதிரி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு கேட்ட ஆவண மாதிரி நீங்க எப்படி கேட்குறீங்க? 2002ல ஓட்டு போடணும், 1987ல வந்து உள்ள ஆவணங்கள் எதுல உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டேன். வாக்காளர் பட்டியலுடைய சரிபார்ப்பு என்பது நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. புதிய வாக்காளர் சேரும்போது நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும், அதுபோல உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவும் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை சிறப்பாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்க தலைமையில இருக்கக்கூடிய ஆர்டிஓல இருந்து வட்டாட்சியர், கோட்டாட்சியர், தாசில்தார், விஓ எல்லாருமே சரிபார்த்து அங்க இருக்கக்கூடிய 2 பிரதான கட்சிகள், அரசியல் கட்சியுடைய முகவர்கள்லாம் சரிபார்த்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இதுல எது எஸ்ஐஆர் ஏன் தேவை? அது என்ன செய்ய போறீங்க? இதுதான் கேள்வியை தவிர பனையூர்ல வந்து சிபிஐ போனால் என்ன, போகாட்டல் என்ன? தமிழ் மக்களுக்கு அதுல ஒரு மேட்டரே கிடையாது இப்போ.